ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஈவி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இம்பேக்ட்ஸ் ஆஃப் மில்லட்ஸ். அதாவது நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகைகளான சிறுதானியங்களை பற்றியும் அதனோட பயன்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் நம்ம ஹெல்த்துக்கு தேவையான இம்பார்ட்டண்ட்டாக விஷயங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை, ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்டும் கொடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வரகு அரிசி, கூடு மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கிறது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்டெஸ்டைனில் உள்ள புண்கள் ஆடுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. கிட்னியில் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுது. கிட்னியோட ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இதில் மினரல்ஸ், அயர்ன், பாஸ்பரஸ், கால்சியம், விட்டமின் டி ஆகிய சத்துக்கெல்லாம் அதிகமாக இருக்குது. இது பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுனால இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதில் இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ரைஸாக இருக்குது, நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்குது. அதனால் வரகரிசி சாப்பிடும்போது ஈஸியாக நம்ம வெயிட் லாஸ் ஆகும். சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. ஹார்ட்டோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிட்டில் மில்லட், சாமை அரிசி அப்படி சொல்லுவாங்க. இது நம்மளோட பிளட் ப்ரெஷர் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணுதுங்க. இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட போன்ஸ் அண்ட் மசில்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் வந்து அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. ஸோ அதனால் அனிமியா ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது வந்து நம்ம ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுதுங்க. இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபைபர் கண்டென்ட்டு கூட இதில் அதிகமாக இருக்குது. இது வந்து சில பேருக்கு அந்த ஃபீவர் வந்துச்சுன்னா ரொம்ப டங்கெல்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் இந்த சாமை அரிசினால் செய்கிற ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடும் போது அந்த நாக்கு வறட்சியை வந்து இது வந்து ரிமூவ் பண்ணுதுங்க. டோட்டலாக நம்ம லிட்டில் மில்லட் எடுத்துட்டோம்னா அனிமியா வராமல் பாதுகாத்துக்கலாம். நம்ம போன்ஸையும் நம்ம மசில்லையும் நம்ம பாதுகாத்துக்க முடியுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபோர்டெயில் மில்லட்னு சொல்லுவாங்க. தினை அரிசி தாங்க. இந்த தினை அரிசி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இது பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் டைஜஷனையும் ரொம்ப பூஸ்டப் பண்ணுதுங்க. இதில் வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ், பீட்டா குளுக்கன்ஸ், ஃப்ளவனாய்ட்ஸ், ஆந்தோசயனைட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் குட் ஃபேட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்ம பிளட்டில் உள்ள கொலஸ்ட்ரால் லெவலை ரெடியூஸ் பண்ணுறதுனால இது ரத்த நாளங்களை கட்டி இல்லாமல் நம்ம ஹார்ட்டை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. இதில் ப்ரோட்டீன்ஸும் அமினோ ஆசிட்ஸ், லைசின்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட மசில் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து பூஸ்டப் பண்ணுது. நம்மளுக்கு குட் ஸ்லீப்பையும் இது வந்து கொடுக்குது. ஸோ டோட்டலாக நம்ம ஃபோர்டெயில் மில்லட் எடுத்துக்கிறதுனால வெயிட் லாஸ் ஆகும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹார்ட்டோட ஹெல்த்தையும் நம்ம வந்து பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மசில் க்ரோத்துக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேன்யர்ட் மில்லட், அது குதிரைவாளின்னு சொல்லுவாங்க. இது ஹார்ட் டிசீஸோட அபாயத்தை வந்து ரெடியூஸ் பண்ணுதுங்க. இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அது மாதிரி மெக்னீஷியம், பொட்டாசியம் ஆகிய சத்துக்கள்லாம் இருக்குது. விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட், பாஸ்பரஸ், விட்டமின் பி எல்லா சத்துக்களும் இருக்குது. இது வந்து நம்மளோட பிளட் ப்ரெஷர் லெவலை கண்ட்ரோலும் பண்ணுது, ரெடியூஸும் பண்ணுதுங்க. இதில் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பிளட் சுகர் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேன்யர்ட் மில்லட்ஸில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதோட கேலரிஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இது நம்மளோட வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? டோட்டலாக பார்க்க போனால் பேன்யர்ட் மில்லட் வந்து ஹார்ட் டிசீஸில் வந்து நம்மளை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது.
அதோட கேலரிஸும் கம்மியாக இருக்குது. ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பிளட் சுகர் லெவலையும் கம்மி பண்ணுதுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பேர்ல் மில்லட் தாங்க, கம்புன்னு சொல்லுவாங்க. இந்த கம்பில் வந்து கம்பு வந்து பேட் கொலஸ்ட்ராலை வந்து ரெடியூஸ் பண்ணுது. இதில் வந்து விட்டமின் ஏ இருக்கிறதுனால இதோட நம்ம ஸ்கின்னோட ஹெல்த்துக்கும் நம்மளோட ஐசைட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது வந்து நம்மளோட வயிற்றில் உள்ள புண்கள்லாம் ஆறுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்மளோட பேர்ல் மில்லட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா யாருக்கு யூஸ் ஆகுதுன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. அது மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட் கொலஸ்ட்ராலை ரிமூவ் பண்ணுறதுனால ஹார்ட்டோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து சோளம், மெய்ஸுன்னு சொல்லுவாங்க, கார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், காப்பர், அயான், மெக்னீஷியம், கால்சியம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் சத்துக்கெலாம் அதிகமாக இருக்குது. இது வந்து பேட் கொலஸ்ட்ராலை ரிமூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அனிமியா ப்ராப்ளம் வராமல் நம்மளை பாதுகாக்குங்க இது. அது மட்டும் இல்லாமல் பேட் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுறதுனால ரத்த நாளங்கள் தொடர்பான பிரச்சனையிலேருந்து நம்மளை ரத்த நாளங்கள் தொடர்பான பிரச்சனையெல்லாம் தடுக்குது. இது வந்து நம்மளோட மசில்ஸ் வந்து மசிலோட ஸ்ட்ராங்னஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஓகேவா? இதில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ராகி, கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க. ராகி இது வந்து மற்ற மில்லட்ஸில் இருக்கிறத விட இல்லை 5 to 30% வந்து கால்சியம் வந்து அதிகமாகவே இருக்குது. கால்சியம் இந்த அளவு இருக்கிறதுனால மற்ற மில்லட்ஸ் ஹெல்ப் பண்ணுறதோட இது வந்து அதிகமாகவே நம்மளோட போன்ஸோட ஸ்ட்ராங்னஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பாஸ்பரஸ், பொட்டாசியம், அயன், மினரல்ஸ் சத்துக்கெலாம் அதிகமாக இருக்குது. இதில் ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இது ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து எதாவது காயம்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த டைமிங்கில் இது காயம் சீக்கிரம் ஆடுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பேட் கொலஸ்ட்ராலை ரிமூவ் பண்ணுறதுனால இது வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ் உள்ளவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால வெயிட் லாஸ்க்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க ராகி. ஸோ நம்ம ஹெல்த்துக்கு இவ்வளோ நன்மைகளை தர இந்த பாரம்பரிய உணவுகளான மில்லட்ஸை வந்து சிறுதானியங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கும் அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து எடுத்து சொல்லி நம்ம டெய்லி உணவில் வந்து இந்த சிறுதானியங்களை கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏதானா நம்ம ஹெல்த்துக்கு தேவையான இம்பார்ட்டண்டான விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வந்து சேரும். ஓகேவா?